அது நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. இந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு நிரந்தரமாக தீர்த்து விடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். சர்க்கரை நோய் தீர்க்க முடியுமா? சர்க்கரை நோய் தீர்ப்பதற்கு இயற்கை காரணிகள் ஏதாவது உண்டா? சர்க்கரை நோயுடைய பக்க விளைவிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இன்றைக்கு நிறைய ஊடகங்களில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேதத்தில் சர்க்கரை நோயை எவ்வாறு அணுக முடியும், எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சர்க்கரை நோய் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய், கர்ப்ப காலத்தில் மட்டும் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய், இப்போ சமீபத்தில் 4வது வகை குழந்தைகளுக்கும் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய். அஃப்கோர்ஸ் இன்சுலின் டிபெண்டன்ட் சர்க்கரை நோயாக அது இருக்கிறத நம்ம பார்க்கணும். சர்க்கரை நோயிலிருந்து எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நோயை புரிந்து கொள்வதில் ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 20 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். முதல் 10 வகை கபத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய். 2வது வகை பித்தத்தால் ஏற்படுகின்ற 6 வகையான சர்க்கரை நோய். 3வது வகை வாதத்தால் ஏற்படுகின்ற 4 வகையான சர்க்கரை நோய். ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம எடுத்துட்டு அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல ஒரு சிகிச்சை திட்டத்தை தயார் செஞ்சு அதற்கு ஏற்றாற்போல சர்க்கரை நோயை கொடுத்தோம்னா மிக வேகமாக அவை சர்க்கரையை குணப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும், மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோய் குணப்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சர்க்கரை நோயுடைய பக்க விளைவிலிருந்து எவ்வாறு தவிர்த்து கொள்ள முடியுங்கிற ஒரு சிகிச்சை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறத பார்க்குறோம். சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகளை சாப்பிட்றோம், உணவு கட்டுப்பாடுகள் இருக்கும், உடற்பயிற்சிகள் செய்கிறோம். ஆனாலும் கூட கால்களில் ஏற்படுகின்ற நரம்பு பாதிப்பு, கண்களில் ஏற்படுகின்ற நரம்புகளுடைய பாதிப்பு, கை கால்களில் ஏற்படுகின்ற நரம்புகளுடைய பாதிப்பு, சிறுநீரக பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் உண்டாகிறத பார்க்குறோம். இந்த பக்க விளைவுகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு மருந்து தான் பவழமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெண்மை நிறமான பூக்கள், காம்புகள் மட்டும் ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மாலை நேரங்களில் பூத்து அந்த இடத்திலேயே மிகப்பெரிய அளவில் சுகந்த வாடையை ஏற்படுத்தக்கூடிய அழகான ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவழமல்லியை நம்ம சொல்லலாம். பவழமல்லியுடைய இலைகள், பவழமல்லியுடைய பூ, அதோடைய வேர், இது அனைத்துமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது. பொதுவாக பவழமல்லியுடைய இலைகளுக்கு தலைமுடியை வளர வைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. புழு வெட்டுன்னு சொல்லுவோம். தலையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா வட்டம் வட்டமாக முதல்ல ஒரு 10 பைசா அளவுக்கு தலைமுடி கொட்டி அந்த இடம் காலியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு தலைமுடி மிகப்பெரிய அளவில் ஓட்டையாக ஆகிவிடுவதை பார்க்க முடியும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தாடி மீசையிலலாம் கூட நிறைய இடங்களில் முடி கொட்டி அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வட்டமாக அந்த இடத்துல மட்டும் படை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறத பார்ப்போம். 100ல் தாடி மீசை வைக்காத ஆண்களில் கிட்டத்தட்ட 20 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆய்வறிக்கை. அந்த அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த புழுவெட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து எதுனா அந்த பவழமல்லியுடைய இலைகள் தான். அந்த இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து எங்கெல்லாம் இந்த மாதிரி புழுவெட்டு இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் தடவி பத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து குளிக்கின்ற ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் இந்த புழுவெட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் சர்க்கரையுடைய முக்கியமான பக்க விளைவு இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற அதிகமான சிறுநீர் வெளியே போகக்கூடிய பிரச்சனையை குறைக்கக்கூடிய, அதே போல் சிறுநீர் கழிக்கும்போது புரதச்சத்தும் சேர்ந்து வெளியே போகின்ற அந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவழமல்லியுடைய இலைகளை சொல்லலாம். ஒரு 20 இலைகளை எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு வாயகன்ற பாத்திரத்தில் திறந்து வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைச்சிடணும்.
வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் படிப்படியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இந்த பவழ மல்லியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய வட இந்திய மாநிலங்களில் நான் பார்த்துருக்கேன். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் நம்ம ஊரில் எப்படி வெந்தயம் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வச்சுருக்கோமோ அதே போல் பவழமல்லியுடைய பூவையே அரைத்து நேரடியாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் வைத்திருக்கிறத பார்க்குறேன். 50 பூக்களை எடுத்து காம்போடு சேர்த்து அதை நல்லா மைய அரைச்சிங்கன்னா ஒரு சிறு கோழிக்குண்டு அளவுக்கு உங்களுக்கு அந்த களிம்பு கிடைக்கிறத பார்க்க முடியும். அந்த விழுதை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு வட மாநிலங்களில் அது ஒரு பழக்கமாகவே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு சர்க்கரையை கட்டுக்குள் வைப்பதற்கும் முக்கியமாக சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கை கால் எரிச்சல், கண் எரிச்சல், தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இந்த பவழமல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மூன்றாவது மிக முக்கியமானது கால்களில் ஏற்படுகின்ற நரம்பு பாதிப்புகள். இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் யாருக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே சர்க்கரை இருக்கோ அவர்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் நரம்புகள் கடுமையாக பாதிப்படைந்து கால் நரம்புகளில் எரிச்சல், வலி, வேதனை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அவங்கெல்லாம் ரொம்ப சுலபமாக பவளமல்லியுடைய வேர், அதோடைய தண்டு பகுதி, இலை, பூ இந்த 4ஐயும் எடுத்து ஒரு 1 லிட்டர் எண்ணெயில் போட்டு நன்றாக பதப்படுத்தி காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை நன்றாக இரவு படுப்பதற்கு முன்பு கால் பகுதிகள் முழுவதும் தடவி அரை மணி நேரம் கழித்து இளம் சூடான வெந்நீர் வைத்து வாஷ் பண்ணணும். இதை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இரவு படுக்கும்போது காலுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவில் ஒரு மாற்றமும் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படுவதை பார்க்க முடியும். பர்சனலாகவே டயபெட்டிக் நியூரோபதி இருக்கக்கூடிய எவ்வளோ பேருக்கு இதை நான் பரிந்துரை செய்திருக்கேன். பொதுவாக இதை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எடுத்து அவங்கள கால்களில் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்படுகின்ற திறன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பவழமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை சூடு செய்து முழுமையாக தடவி அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைத்து வெந்நீர் வைத்து கழுவுகின்றது. ஒரு 3 மாதத்திற்கு இதை தொடர்ந்து செய்துட்டு மீண்டும் ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேருக்கு இன்றைக்கு ஒரு ரிசர்வேஷன் உண்டு. அலோபதி மருந்துகளை பல வருஷமாக சாப்பிட்றோம், இயற்கை மருந்துகள் உள்ளுக்கு சாப்பிட முடியாது, ஆனால் வெளிப்புறமாக நரம்பை பலப்படுத்துறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. அவர்களுக்கு பெரும்பாலுமே நான் சொல்லக்கூடிய ஒரு மருந்து இந்த பவழமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் தான். பவழமல்லியுடைய வேர், அதோடைய தண்டு பகுதி, அதோட இலை மற்றும் பூ இது 4ஐயுமே எடுத்து பதப்படுத்தி அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு விழுதை கொண்டு தயாரித்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயை நன்றாக தடவி அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் வச்சு குளிக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே டயபெட்டிக் நியூரோபதி மட்டுமல்ல, வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கருமையான நிறமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே படிப்படியாக குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள், குறிப்பாக கருப்பை வீக்கம்னு சொல்லக்கூடிய அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாதவிலக்கு காலங்களில் உதிரப்போக்கு ரொம்ப கட்டியாக போகக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதே 4 பொருட்கள் பவழமல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர், தண்டு பகுதி, பூ மற்றும் இலை இதை 4ஐயும் 1 லிட்டர் தண்ணியில் ஒவ்வொன்றும் 20 கிராம் அளவுக்கு இட்டு 300 மில்லியாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை 100, மதியம் 100, இரவு 100 உணவுக்கு முன்பு எடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த கருப்பை கட்டிகள், கருமுட்டைப்பை கட்டிகள், அதிகமான உதிரப்போக்கு நேரங்களில் ரொம்ப கட்டியாக இரத்த கட்டிகள் செல்லக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து ஓவராலாக அந்த பெண்களுடைய ஆரோக்கியத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, பவழமல்லியை பொறுத்தவரையும் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து மட்டுமல்ல, சர்க்கரையினால் ஏற்படுகின்ற பக்க விளைவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து. எந்த விதமான சர்க்கரை மருந்து நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் கூட ஒரு மூலிகை பானமாக, தேநீராக தாராளமாக பவழமல்லியை நம்ம உபயோகப்படுத்தலாம். பவழமல்லியை ஒரு உணவாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மைகள், தீமைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும்.
வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம், தற்கொலைகள் தொடர்பாக ஒரு புள்ளி விவரம் ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஒரு ஆண்டிற்கு பொதுவாக எத்தனை மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த எண்ணிக்கையை நான் பார்த்தபோது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஆளானேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் உலகம் முழுக்க தற்கொலை செய்து கொள்கிறார்கள். 8 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தங்கள் உயிரை தாங்களே பறித்து கொள்வதற்காக 8 லட்சம் பேர் அந்த முயற்சியில் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற போது உண்மையிலேயே அது நம்முடைய இரத்தத்தை உறைய வைக்கக்கூடியதாக அந்த எண்ணிக்கை இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை சமூகம். நீங்கள் 8 லட்சம் பேர் ஒரு இடத்தில் கூடி இருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் 8 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள் என்ற காட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த 8 லட்சம் பேரும் திடீரென அப்படியே காணாமல் போய்விடுகிறார்கள். மனிதர்கள் விபத்துகளில் இறப்பது அல்லது இயற்கையாக இறப்பது என்பதெல்லாம் ஒருபுறம். ஆனால் தீர்க்கமாக முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தானே அழித்து கொள்வது என்கிற ஒரு மனநிலையில் 8 லட்சம் பேர் இந்த முடிவை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய தனிமையும் மன அழுத்தமும் வேதனைகளும் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் என்று நான் நினைக்கிறேன். உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இன்னொரு தகவலும் கூட சுட்டி காட்டப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்கிற போது அந்த கிட்டத்தட்ட 20 பேர் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் அந்த தகவல். 20 பேரில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்று கூட அதை நாம் எளிமையாக சொல்லலாம். அப்படி என்று சொன்னால் தற்கொலை மனநிலை கொண்டவர்கள், அந்த முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் பேர் ஒரு ஆண்டில் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இதை தாண்டி தற்கொலை மனநிலை மனோபாவம் என்ற ஒன்றை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது பல கோடிகளை தாண்டும் என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் மரணத்தினுடைய இருட்டு அல்லது சாவு விருப்பத்தினுடைய இருட்டு இவ்வளவு பிரம்மாண்டமாக எப்படி வந்தது என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதிலும் இந்த தற்கொலை செய்து கொள்பவர்களுடைய வயது அளவை நாம் பார்க்கிற போது மிகப்பெரிய அளவிற்கு முதலிடத்தில் 18 வயதிலிருந்து 29 வயதிற்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தி என்பது இன்னும் நம்மை சஞ்சலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய ஒரு மனசாட்சியை அதை அசைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னதான் நடக்கிறது நம்முடைய இளைஞர்களுக்கு? என்னதான் நடக்கிறது நம்முடைய சமூகத்தில்? நம்முடைய இளைஞர்கள் உண்மையில் வாழ்வதற்கான போராட்டத்தில் நம்பிக்கை இழந்து விட்டார்களா, அல்லது வாழ்வின் மீதாத அர்த்தத்தில் நம்பிக்கை இழந்து விட்டார்களா என்கிற கேள்வி எழுகிறது. வாழ்வை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டிய ஒரு வயதில் இந்த இளைஞர்கள் இறந்து போகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மன உறுதியற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டோமா, அல்லது தாக்குப்பிடிக்க முடியாத துயரங்கள் இந்த உலகில் உருவாக்கப்பட்டு விட்டனவா என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது. வாழ்வு என்பது ஒரே ஒரு முறை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. அந்த பரிசை எவ்வளவு சுலபமாக இந்த இளைஞர்கள் தூக்கி எறிய தயாராகி விடுகிறார்கள் என்பதை நினைக்கிற போது மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை எழுகிறது, ஒரு துயரம் எழுகிறது. நிச்சயமாக இதை நாம் ஏற்க முடியாது. இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்கிற புள்ளி விவரம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நம்முடைய இளைஞர்களிடையே சமூக ரீதியான அந்த கட்டமைப்புகள் தளர்ந்து விட்டனவோ என்று தோன்றுகிறது. சேர்ந்து வாழுகிற போது, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுகிற போது, அல்லது ஒருவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற போது தற்கொலைகள் நிகழ்வதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் பல குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பண்பாடு சார்ந்த குழப்பங்கள், உறவுகள் சார்ந்த குழப்பங்கள், உளவியல் சார்ந்த சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், கலாச்சார சிக்கல்கள், இது எல்லாமே பாலினம் சார்ந்த சிக்கல்கள், இது எல்லாமே பல சமயங்களில் ஒருவரை தனிமைப்படுத்தி விடுகிறது. இனிமேல் நாம் இந்த வாழ்க்கையில் இந்த துயரங்களை கடந்து செல்ல முடியாதோ என்கிற ஒரு கற்பனையான பயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்பொழுது பகிர்ந்து கொள்வதற்கு அருகில் யாரும் இல்லாத போது,
அந்த பிரச்சனைகளை அவர்களிடமிருந்து ஒரு எளிமைப்படுத்துவதற்கு, அதை இதமாக்கி தருவதற்கு, ஆற்றுப்படுத்துவதற்கு யாரும் இல்லாத போது வெகு சுலபமாக இந்த முடிவை எடுக்கிறார்கள். நிறைய இந்த தற்கொலை மனோபாவம் என்பது நம்முடைய காலகட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. அதனுடைய விளிம்பில் தான் பெரும்பாலான மனிதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒருபுறம் வறுமை, ஏழ்மை அல்லது அவமானம், இதன் காரணமாக மத்தியதர அடித்தட்டு மக்களிடையே தற்கொலை மனோபாவம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால், மேட்டுக்குடி மக்களிடம் கூட வாழ்வினுடைய அர்த்தமின்மை காரணமாக அல்லது அதில் அங்கே ஏற்படக்கூடிய வாழ்வியல் சிக்கல் காரணமாக கணிசமானோர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தற்கொலை என்பது ஒரு மாய வலை, ஒரு மாய இருட்டு. அந்த இருட்டு, அந்த மாய வலை நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் கூட படர்ந்திருக்கலாம். ஒரு தாங்க முடியாத அழுத்தம் வருகிற போது வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்கிற விளைவு நமக்குள் ஏற்படலாம். அதை அறுத்தறிவது மிக மிக முக்கியம். அந்த அரக்கன் நமக்குள் வருகிற போதே எச்சரிக்கையுடன் அந்த அரக்கனுக்கு கதவை நாம் அடைத்து விட வேண்டும். அதுதான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய சவால் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இமயம். திராவிட இலக்கிய சிந்தனையாளரா, திராவிடம் அப்படிங்கிறது என்ன, தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட கொள்கைகளை இறுதி வரைக்கும் எப்படி பின்பற்றியிருந்தார், அவரோட இவருக்கான தொடர்பு இப்படின்னு இன்னைக்கு பல விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு படைப்பாளியா, எழுத்தாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். உங்களை ஒரு படைப்பாளியாக இன்றைக்கி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நினைவாஞ்சலி, புகழாஞ்சலி பல துறை சேர்ந்தவர்களும் நம்ம செஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்ருக்கோம். ஒரு மாதம் கடந்தும் ஒரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் இதற்கான புகழஞ்சலி அந்தந்த துறை சார்ந்தவங்க செய்கிறாங்க. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் கிடைச்சிருக்குமா அப்படின்னா சந்தேகப்படுற அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவர் கால் பதிக்காத துறைகளே இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே வியந்து பார்க்குற இந்த ஒரு சூழலை ஒரு படைப்பாளியா, ஒரு இலக்கியவாதியா, திராவிட கொள்கைகளை தனது இறுதி மூச்சு வரைக்கும் கடைபிடித்த ஒரு மனிதரா, அவரோட நெருங்கி பழகின உங்களோட அனுபவங்கள்னு இன்னைக்கு நிறைய விஷயத்த எங்கள் நேயர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல திராவிட இயக்கம் அப்படிங்கிறது என்ன, இந்த கொள்கைகள் இந்த சமுதாயத்துக்கு ஏன் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல தலைவர்கள் செய்திருக்காங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் இறுதி மூச்சு வரை அந்த கொள்கையில் விடாப்படியாக இருந்திருக்காரு. ஸோ இந்த கொள்கைகளோட முக்கியத்துவம் மக்களுக்கான பணிகளாக எப்படி மாறிச்சு? தமிழர் வாழ்வில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி சார்ந்த இழிவுகள், மதம் சார்ந்த கற்பனைகள், மனிதனை மதிக்காத ஒரு போக்கு, மனிதனை அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு இயல்பு நிலை இருந்தது. எவ்வளோ மேம்பட்ட சமூகமாக கலாச்சார ரீதியாகவும், மொழி ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும் நம்முடைய சமூகம் மேம்பட்டது, மூத்த குடி நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அது எல்லாமே ஒரு கற்பனையான ஒரு சமூகமாக தான் இருக்குது. திராவிட இயக்கம்னு தமிழ்நாட்டில் ஒன்று தோன்றி மனிதனை மதிக்கணும், மனிதனை கௌரவமாக நடத்தணும், சுயமரியாதையாக நடத்தணும், சுய சிந்தனையோடு ஒரு மனிதன் வளரணும், யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் சேவகர் இல்லை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை திராவிட இயக்கம் இங்கே உருவாக்குது. கலைஞர் அதில் தன்னுடைய 8வது வயசில் மூவாளூர் ராமாமிர்த அம்மையார்கிட்ட அவர் திராவிட இயக்க கொள்கையில் அவர் படிக்கிறார். அப்போ கருஞ்சட்டை படைன்னு ஒன்று இருந்தது. பெரியாருடைய கொள்கைக்கு பின்னாடி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கோடை காலத்துலேயும் கருஞ்சட்டை பயிற்சி வகுப்புகள் நடக்கும். அந்த பயிற்சி வகுப்பில் கலைஞருக்கு பாடம் எடுத்தவங்க மூவாளூர் ராமாமிர்த அம்மையார். நீங்கள் பெரியாருக்கு முந்தினவங்க மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் திராவிட கொள்கையில். அப்படிப்பட்ட ஒரு அம்மாக்கிட்ட அவர் தன்னுடைய 8வது வயசில் இந்த பாடத்தை படிச்சிருக்கார். தன்னுடைய 10வது 11வது வயசில் அவர் திருவாரூரில் இருக்க ஓடம்போக்கிங்கிற நதியில் திராவிட இயக்க கொள்கை சார்ந்த கூட்டங்கள் நடக்கும்போது இவர் தான் சேர்லாம் எடுத்து போட்டிருக்கார். சின்ன பையனா, கால் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையனா. அப்பத்துலேருந்தே அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு. 2வது அவருடைய முதல் போராட்டம் எல்லாரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்கிறாங்க.
அதுக்கு முந்தானே அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். என்னன்னா, அந்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்கள் எல்லாரும் நமஸ்காரம்னு சொல்லும்போதும் இவரும் இவருடைய ஃப்ரெண்டு தென்னன் அப்படிங்கிற ஒருத்தரும் வணக்கம் வணக்கம்னு அவங்க நமஸ்காரம் சொல்லிட்டே போனாங்க. இவங்க வணக்கம் வணக்கம்னு கத்திகிட்டே போவாங்களாம். அப்போ அந்த ஐயர்கள்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு விதமாக திட்டிட்டு போவாங்க. அவருடைய முதல் போராட்டம் வணக்கம்னு சொல்கிறது தான். அதன் பின்னாடி தான் அவர் வந்து இந்திய எதிர்ப்புக்கு வர்றார். அந்த இந்திய எதிர்ப்புக்கு முன்னாடியே அவர் வந்து மாணவ நேசன்கிற ஒரு பத்திரிகை அவர் தொடங்குறாரு. எழுத்து தான் அவரை வந்து யோசிக்க வைக்கிறது. இன்னொன்று, அவர் பாரதிதாசன் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. பெரியாருடைய புத்தகங்கள் அந்த காலத்திலேயே படிச்சிருக்காரு. பெரியாருடைய கொள்கையில் அவர் முழுமையாக படித்து ஏற்று அதை நடைமுறைப்படுத்தின ஒரே ஆள் அவர் தான். அதற்கு மூவாளூர் ராமாமரத்துக்கு தான் தலைவர் வந்து நன்றி கடன் சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம். என்னன்னா, முதல் விதையை அவங்க தான் ஊன்றாங்க. அந்த ஊன்றின விதையை அவர் அழிக்காமல் காப்பாற்றிட்டு வந்தது தான் அவர் ஒரு மகத்தான மனிதர் நிரூபித்தது. அதன் பிறகு அவர் வந்து திராவிட பட்டுக்கோட்டை அழகிரியோட அவருடைய பேச்சில் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து மாறுறார். இந்த இடத்துல நான் மறக்காமல் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தன்னுடைய நட்பை அல்லது தனக்கு பிடித்தமானவர்கள் தன்னை உருமாற்றிய மனிதர்கள் மேலே அவர் வந்து வச்சிருந்த நம்பிக்கையில் கொள்கை பிடிப்பிடலாம் அழகிரின்னு பேர் வைக்கிறார். ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து மார்க்சிய ஈடுபாட்டின் காரணமாக ஸ்டாலின் பேர் வைக்கிறார். தமிழகத்தில் அப்படி ஒரு அரசியல்வாதிகள் யாரும் தன்னுடைய தலைவருடைய பேரை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்ததே இல்லை. ஆனால் ஸ்டாலின் கூட ஐயாதுரன் தான் பேர் வைக்கிறதா இருந்தது. அந்த நேரத்தில் மார்க்சிய லெனினிய கொள்கைகள் வந்து உலகம் முழுக்குவதும் ரொம்ப வெற்றி அடைஞ்ச ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த அடிப்படையில் இவர் வந்து அதை வைக்கிறார். நீங்கள் அவர் வெறும் திராவிட இயக்க கொள்கைகளை மட்டும் பின்பற்றினார்னு சொன்ன மாட்டேன் நான். அவர் மார்க்சிய கொள்கைகளை முழுமையாக பின்பற்றினார். அவரே ஒரு கட்டளை சொல்கிறார், நான் திராவிட இயக்க கொள்கையில் ஈடுபட்டு நான் செயல்படாவிட்டால் நான் மார்க்சிஸ்டாக தான் மாறியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த விதத்தில் வந்து அவருடைய இளமை காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய 94வது வயது வரைக்குமே அவர் வந்து அந்த ஏற்றுக்கொண்ட கொள்கைகள் வந்து ஒருபோதும் அவர் விலகியதில்லை. கடைசியாக அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்கும்போது கூட உங்களை பற்றி ஒரே ஒரு சொல்ல உங்களை சொன்னால் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு மகத்தான வரி மானமிகு சுயமரியாதைக்காரன். அதுதான் அவர் சொன்னார். அவர் அதிகமாக உச்சரித்த பெயர் அண்ணாவுடைய பேரையும் பெரியாருடைய பேரும் தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த பெயர்களை மீறி தவிர்த்து விட்டு அவர் ஒரு மேடையில் பேசினதே கிடையாது. தன்னுடைய தலைவர் அவர் ஆசைப்பட்டதும் அவருக்கு நிறைவேச்சு. எப்போதும் தன்னுடைய தலைவரோடு அவர் இருக்குன்னு நினைச்சார். அவருடைய கடைசி இடம் கூட அவருக்கு தலைவரோடு தான் அவர் இருக்கார். தலைவர் அண்ணாகிட்ட அவர் பெற்றது வேறு விதமான அறிவு, தந்தை பெரியார்கிட்ட அவர் பெற்ற அறிவு வேறு விதமானது. இந்த இரண்டு அறிவையும் முறையாக பயன்படுத்தின ஒரே தலைவர் அவர் தான். அந்த திராவிட இயக்க கொள்கைகள் என்னென்ன தமிழ்நாட்டில் சாதிச்சது அப்படின்னு கேட்டால் தீண்டாமை ஒழிச்சிருக்கு. யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் வெள்ளை சட்டை போடலாம். நீங்கள் இன்னொன்று மிக முக்கியமாக கலைஞரும் திராவிட இயக்கமும் தமிழ்நாட்டில் சாதிச்சது என்னன்னு கேட்டால் மிக முக்கியமானது, யார் வேணாலும் யாரை வேணாலும் அண்ணே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பண்பை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மேடையில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் துண்டு போடலாம் அப்படின்னு நிறைவேற்றி காட்டுது தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே வரிசையாக தான் உட்காந்துருப்பாங்க. இங்கே ஜாதிகள் கிடையாது, மத வேறுபாடுகள் கிடையாது. எல்லாருமே திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களாக தான் வரிசையாக இருப்பாங்க. இந்த துண்டு போடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மகத்தான போராட்டத்தினுடைய வடிவம் இது. இப்போ அண்ணேங்கிறதும் துண்டு போடுற ஒரு கல்ச்சரும் இந்த சமூகத்தில் ஜாதிகளை தவிர்த்த உறவு முறை பெண்ணுன்னு ஒரு இது. நீங்கள் அண்ணா வந்து தம்பிக்கு மடல் எழுதினார், தம்பின்னு தான் அவர் எல்லாரையும் சொன்னார். கலைஞர் வந்து உடன்பிறப்பேன்னார். ஒரு படி மேலே போய் எல்லாருமே தன்னுடைய உடன்பிறப்பாக அவர் கருதுறார். இந்த கட்சியில் தான், இந்த இயக்கத்தில் தான் வந்து உறவு முறையான ஒரு வளர்ப்பு இருக்குது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எல்லா மாநாட்டிலையும் சரி எல்லா கூட்டங்களுக்கும் நீங்கள் போனீங்கன்னா தனித்தனியாக யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் வந்து குடும்பமாக போவாங்க, குழந்தைகளோடு தான் போவாங்க, தனியாக யாரும் போக மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க மூலம் இல்லாமல் இது குடும்ப கட்சின்னா. ஆரம்பத்திலிருந்தே இந்த கட்சிகள் எல்லாமே வந்து குடும்ப கட்சிகளாக தான் வளர்ந்துருக்கு. குடும்பமாக போகிறாங்க. நீங்கள் இன்றைக்கி திக கூட்டத்துக்கு போனாலும் சரி, திமுக கூட்டத்துக்கு போனாலும் சரி, இப்போ அண்மையில் நடந்த விழுப்புரத்தில் நடந்த 30 விழாவிலையும் நான் பார்த்த நிறைய காட்சிகளை நிறைய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளோடு தான் வந்திருந்தாங்க. இப்படி ஒரு கட்சியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்டிப்பாக சார்.
அவரோட ஆளுமை திறன், அவர் மக்களுக்காக செய்த பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இலக்கிய உலகு அப்படின்னு வரும்போது கவிதைகள், அவருடைய வசனங்களுக்கே இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனியிடம் இருக்கிறத பார்க்குறோம். அது திரைத்துறையில் அப்படின்னாலும் எழுத்து அப்படின்றத அவர் இறுதி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அதுதான் அவருடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படைப்பாளியாக அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட முகம் பற்றி சொல்லுங்கள். கலைஞர் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெறும் மேடை பேச்சாளர்னு சொல்ல முடியாது. வெறும் இலக்கியவாதி அல்லது அரசியல்வாதி அல்லது சினிமா வசன கருத்தா, பாடலாசிரியர் அப்படின்னு நீங்கள் எதுலேயுமே அவரை சுருக்க முடியாது. எந்த எல்லைக்குள்ளும் அடங்காத ஒரு மனிதர் அவர். நீங்கள் தமிழக அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுனா கலைஞர், கவிதைன்னா கலைஞர், வசனம்னா கலைஞர், அரசியல்னா கலைஞர், அரசியல் தந்திரம்னா கலைஞர், எழுத்துன்னா கலைஞர். அப்புறம் சட்டத்திட்டங்களை போட்டு புதுமையான சட்டங்களை கொண்டு வருவது அவர் தான். சமூக இழிவுகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறது அவர் தான். அப்புறம் அறிக்கை, தமிழ்நாட்டிலே அறிக்கைக்கு ஒரு மதிப்பு ஏற்படுத்துவது அவர் தான். ஒரு கடித இலக்கியத்தை முதல்ல தமிழகத்தில் உருவாக்கி அதை காட்டினது அவர் தான். இப்போ நீங்கள் நெஞ்சுக்கு நீதி 4165 பக்கம் இந்த உடன்பிறப்புக்கு எழுதப்பட்ட கடிதம். இந்தியாவில் அல்லது உலகத்தில் இப்படி யாருமே ஒரு கடித இலக்கியத்திற்கான ஒரு இலக்கிய அந்தஸ்தை உருவாக்கி தந்தவர் அவர் தான். இது வெறும் கடித இலக்கியம் இல்லை, அது அரசியல் பாடம். தனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியலை, உலக அரசியலை தன்னுடைய கட்சிக்காரன் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு வடிவம் தான் அந்த கடித இலக்கியம். இன்றைக்கி திமுககாரன் எல்லாரும் கொஞ்சம் அரசியல் தெரியும், கொஞ்சம் விவரமாக பேசுகிறான், அறிவாளியாக இருக்கான், சிந்தனையாளாக இருக்கான்னா எப்படின்னா முரசலின் வழியாக பெறப்பட்டது தான். எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வழியாக பால் குடித்து வளருதோ அது மாதிரி தான் திமுககாரன் ஒவ்வொருத்தனும் முரசொலிங்கிற ஒரு தாயிட்டு இருந்து அந்த பாலை குடிச்ச வளர்ந்தவன் தான். ஸோ அதுலேருந்து பெறப்பட்டதான் அறிவு. நீங்கள் கலைஞர் லோக்கல் பாலிட்டிக்ஸ் மட்டும் பேச மாட்டார், இந்தியன் பாலிட்டிக்ஸ் மட்டும் பேசுவார், சர்வதேச அரசியலை பேசுவார். சர்வதேச அளவில் என்னென்ன இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கடிதத்தின் வழியாக தன்னுடைய கட்சிக்காரனுங்க தொடர்ந்து அவர் பயிற்சி வச்சுருக்கார். இன்னொன்று அவர்கிட்ட வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லை, அவர் பெரிய நகைச்சுவையான ஒரு ஆள். கவிதை படித்தா அவர் தான் கவிதை, மொழியை கையாண்டா அவர் தான் மொழியினுடைய வல்லமையாக இருப்பார். சினிமா வாசனமாக அவர் தான், அரசியலாக அவர் தான், இலக்கிய மேடையாக அவர் தான். இப்படி நீங்கள் எந்த முகத்தில் எடுத்தாலும் கலைஞரை மீறி ஒரு பயம் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் கிடையாது, உலக தலைவர்லேயுமே கிடையாது. நீங்கள் அவருடைய வலிமை என்னென்னா போராட்டம், அஞ்சாமை, பின்வாங்குதலே கிடையாது. எவ்வளோ பெரிய வலிமை தோல்வி இருந்தாலும் அவர் பின்வாங்குகிற பழக்கமே அவருக்கு கிடையாது. அவர் ஒவ்வொரு நேர்காணலையும் அவர் சொன்னது இந்த வெற்றிக்கெல்லாம் பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்குன்னா போராட்டம், ஓயாத போராட்டம் தான். இதன் வழியாகத்தான் அவர் நிலைநிறுத்திருக்காரு. கலைஞராக நிலைநிறுத்தினது 2, ஒன்று பேச்சு, இன்னொன்று எழுத்து. எழுத்து பெருசா அவருடைய பேச்சு பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கண்ணு மாதிரி தான். நீங்கள் அரசியல் பதவியில் இருக்கும்போதும் அவர் இலக்கிய மீட்டிங் பேசுவார், இலக்கிய மீட்டிங் பேசும்போதும் அரசியலில் பேசுவார். அவர் ஓய்ந்ததே கிடையாது. இன்னொன்று அவர் அரசியல் வேறையாகவும் இலக்கியத்தை வேறையாகவும் பிரித்து பார்த்ததில்லை. இன்னொரு அதிசயம் என்னென்னா ஒரு இலக்கியத்தின் வழியாக தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகளாக ஆட்டி படைக்க முடியும்னு நிரூபித்த ஒரே ஆள் அவர் தான். தன்னுடைய எழுத்தால் மட்டும்தான் அவர் ஆட்டி படைத்தார், தன்னுடைய பேச்சால் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆட்டி படைத்தார். அந்த எழுத்தை வச்சு அதிகாரத்தை பெற முடியும், மொழியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதிகாரத்தை பெற முடியும், சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சமூகத்தில் சட்டத்திட்டங்களை மாற்ற முடியும். என்ன ஆயுதமாக இருந்தது அவருக்கு? மொழி. தமிழ்ங்கிற ஒரு மொழியை தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி இந்த சமூகத்தை தலைகீழாக மாற்றி வச்ச நவீன தமிழ் சமூகத்தினுடைய தந்தையே கலைஞர் தான். நான் 1977 நான் கட்சிக்கு வரேன். இப்போ நான் சின்ன பையன். ஒருத்தர் கூப்பிட்டு தேர்தல் நேரத்தில் எல்லோரும் கட்சிக்கு வேலை செய்யணும், ஒரு படிக்கிற பையங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு வீட்டில் நம்ம கலைஞர் கட்சிக்கு வேலை செய்யணும், கலைஞர் தான் நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்காரு, கலைஞர் தான் நல்லவர், நம்ம அவர் கட்சியில் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி கலைஞருங்கிற வார்த்தை என் காதில் உந்ததே கிடையாது, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மை அதுதான். அப்போ முதன்முதலாக கலைஞர் என்ற சொல் தான் எனக்கு முன்னாடி வந்தது. அப்போ யார் யார் கட்சியில் சேர்ந்துக்குன்னு சின்ன பசங்களாம் அவர் கேட்டார். நான் முதல்ல நான் கலைஞர் கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு கை கட்டி நின்னேன். அவர் நல்ல பையன் சொல்லிட்டு உடனே எனக்கு கலைஞர் படம் போட்ட ஒரு பேட்சை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அதில் தான் நான் பார்த்தது கலைஞர். அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெல்காமத்து குச்சியில் அந்த திமுக கொடியெல்லாம் நட்டு ஒட்டி கொடுத்து
போய் தெருவை போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பிரச்சாரம்னா வெளியூர்லாம் கிடையாது, எங்கள் ஊரில் தெருவில் கத்திட்டு வரணும். அப்போ முதல்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, போடுங்க அம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. 77 நாங்கள் அந்த பிரச்சாரத்தில் பண்ணோம். அந்த பிரச்சாரம் வந்து தோற்று போச்சு. முதல்ல எம்ஜிஆர் அப்போ தான் ஆட்சிக்கு வந்துட்டார். அதன் பின்னாடி நான் கலைஞரை பார்த்தது எல்லாமே காலண்டரில் தான் பார்த்துருக்கேன். கலைஞர் நேராக பார்க்கல. அவர் வீட்டில் காலண்டர் இருந்து, கட்சிக்காரங்க வீட்டிலாம் காலண்டர் இருக்கும். இப்போ இவர் தான் கலைஞர் போல இருக்குது அப்படின்னு நினச்சி 80 அவர் வந்து தேர்தலுக்கு விருத்தாச்சலத்துக்கு வரார். இந்திரா காந்தி அந்த திட்டம் வராங்க. அப்போ தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகனுங்கிற கோஷத்தை அப்போ அவர் தான் வைக்கிறாரு. அந்த தேர்தலுக்கு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து 28 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் பார்த்தோம். அப்போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அப்போது பார்க்கும்போது நான் ரொம்ப தூரத்துலேருந்து, அப்போ ரொம்ப சின்ன பையனாக பார்க்கும்போது வெறும் கண்ணாடி தான், கருப்பு கண்ணாடி தெரிஞ்சுது, வெள்ளை வெட்டி துண்டு. அவர் துண்டு போட்டால அது தனி ஸ்டைலு. அந்த ஸ்டைலு வந்து எவனுக்கும் ஏற்காது. இப்போ கூட ஒரு ஃபோட்டோ நான் அண்மையில் பார்த்தேன். அந்த ஸ்டைலில் அப்படி துண்டு போடுறது இல்லையா, அது அற்புதமாக இருக்கும். அதன் பின்னாடி 80க்கு பின்னாடி நான் தலைவர் வந்து திருப்பி 87 தான் சந்திக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்போவும் தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கு தான் அவர் வரார். திருச்சி பாலக்கரையில் நாங்கள் வந்து 8 மணிக்கு வருவார்னு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது நாங்கள் 8 மணிக்கே போய் உட்காந்துக்கிறோம். ஆனால் அவர் 8 மணிக்கு வரல, விடையாலும் 4 மணிக்கு தான் வந்தார். இடம் கிடைக்காது, அப்போது ஏஞ்சி போனால் அப்படின்ட்டுருக்கா. நாங்கள் மேசட்டையை கைட்டு போட்டு அந்த இதிலே படுத்துருந்து விடையாலும் ஒரு 4 மணிக்கு வரும்போது நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். அப்போ அவர் பேசுனதான் வந்து என்னை நடுக்கடலில் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு கட்டுமரமாகவேன் அப்படின்ற அந்த முழக்கத்தை அவர் வைக்கிறார். அதன் பிறகு நான் அவரை வந்து ரொம்ப காலம் தாமதிச்சு நேரில் சந்தித்தேன். அந்த வாய்ப்பை வந்து கனிமொழி அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2010 எனக்கு வந்து தமிழக அரசு சார்பாக ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக நான் அவரை போய் நான் பார்த்தேன். என்னுடைய புத்தகங்களை அவர் கொடுத்தேன். அவர் ஒன்றுமே இல்லை, அப்படியே பார்த்துருந்தார். புத்தகம் நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். அதன் பிறகு தலைவரை வந்து நான் திரும்பவும் பார்த்தது வந்து, நான் அவருக்கு வந்து தமிழ் சினிமாவின் வெளிச்சம் கலைஞர் அப்படின்னு ஒரு கட்டுரை இருந்தேன். அந்த கட்டுரையை நான் வந்து கனிமொழிக்கு அனுப்பி அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க தலைவர்கிட்ட கொடுத்து, தலைவர் படிச்சுட்டு என்ன பண்ணார், இதை முரசொலியில் 2 பகுதியாக போடுங்கன்னு அவர் கொடுத்தார். அதை படித்து அப்போ அதுக்காக நான் போய் அவரை பார்த்தேன். அவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் நான் தலைவரை பார்த்தேன். அப்போவுமே அவர் ஒன்றும் சொல்ல, நான் போய் காலில் வந்து கும்பிட்டேன். கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்துட்டேன். அதன் பிறகு நான் அவரை சந்தித்தது வந்து கடைசியாக இப்போ அண்மையில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நானே என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் போய் ராத்திரி 9 மணிக்கு பார்த்தோம். அப்போ இவங்க சொன்னாங்க, எழுத்தாளர் இமயம் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே தலை தூக்கி பார்த்தார், அவ்வளோதான். திராவிட இயக்க கொள்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுயமரியாதை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் இன்னும் இளைய சமுதாயத்தினருக்கு இந்த மாதிரியான தகவல்களை கொண்டு போய் சேர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதனோட அவசியம் ஏன் இவ்வளோ அதிகரிச்சிருக்கு? இன்னைக்கு ஜாதியும் மதமும் இருக்கும் வரைக்கும், மூட நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் இந்த திராவிட இயக்கம் இருக்கும். தமிழகத்தில் திராவிட சமூகம் மலராத போது, நீங்கள் வந்து தமிழர் என்ற உணர்வு ஏற்படாத போது, அந்த சமூகத்தை வந்து ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் மூட நம்பிக்கையின் பேராலும் ஒழிக்க நினைக்கும் போது இந்த கொள்கைகள் வந்து உயிரோடு தான் இருக்கும். அண்ணா, பெரியார், கலைஞர் உயிரோடு தான் இருப்பாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களாம் மறைஞ்சிட்டாங்கன்னு. இல்லை, இந்த கொள்கையின் வழியாக அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. இந்த கொள்கைகள், நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், தமிழகத்தில் வந்து எந்த ஆவியும் வராது, ஆவிகள்லாம் வராது. ஏன் வராதுன்னா, இங்கே வந்து 3 குலசாமிகள் இருக்காங்க. ஒன்று பெரியாருங்கிற குலசாமி, இன்னொன்று அண்ணாங்கிற குலசாமி, 3வது கலைஞருங்கிற குலசாமி இருக்கிற வரைக்கும் இங்கே ஆவிக்கும் இடமில்லை, காவிக்கும் இடமில்லை நான் சொன்னேன். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் காவின்னா என்னன்னு. ஸோ இந்த ஜாதி ரீதியான அல்லது மத ரீதியான ஒடுக்குமுறைகள் இந்த சமூகத்தில் வந்து தடுத்து நிறுத்துறது இவங்க 3 பேர் தான். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு காலத்தில் உங்களுடைய பேரை வச்சா நீங்கள் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜாதிக்காரங்க இந்த மாதிரி துணி உடுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது. இந்த ஜாதிக்காரங்க எழுதக்கூடாது, இந்த ஜாதிக்காரங்க பேசக்கூடாது, இந்த ஜாதிக்காரங்க தெருவில் நடக்கக்கூடாது அப்படின்லாம் இருந்தது. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் கலைஞர் வந்து சமத்துவபுரம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரார். இந்த கலப்பு திருமணத்தை அவர் ஊக்குவிக்கிறது, ஜாதி கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறார். ஊக்குவிக்கும் விதமாக தான் அவர் வந்து மூவாலூர் ராமாமிர்த அம்மையாருடைய கலப்பு திருமண உதவி திட்டத்தை அவர் கொண்டு வர்றார். அதே மாதிரி 8ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு கல்வி இது திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா? எதுக்காகன்னா 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு வரையாவது இந்த பெண்கள் பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக தான்.
எப்படியாவது இந்த பிள்ளைகளை படிக்க வச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு அவருடைய பேட்டியிலே பல பதில்கள் அவர் சொல்கிறார். ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் ஜாதியினுடைய வலியை உணராத கணம் ஏது அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார். அப்போ தமிழ் சமூகத்தை ஜாதியால் தான் உடைக்கப்பட்டிருக்கு, ஜாதியால் தான் ஒன்றிணையாமல் இருக்குது, இது கூறுபட்டுகிட்டே இருக்குது. இதற்கு எதிர்க்காக தான் கலைஞர் 80 வருஷம் போராடினா என்ன போராடினார்? ஜாதி கூடாதுன்னு போராடினார். மத நம்பிக்கைகள் அல்லது மத மூட நம்பிக்கைகள் கூடாதுன்னு தான் போராடினார். மனிதனாக வாழட்டும், சுதந்திரமாக வாழட்டும், இழிவுகள் கூடாது, ஜாதி சார்ந்த இழிவுகள் கூடாதுக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது எழுத்தின் வழியாகவும், பேச்சின் வழியாகவும், நாடகத்தின் வழியாகவும், சினிமாவின் வழியாகவும், சிறுகதையின் வழியாகவும் எல்லா விதமான வடிவங்களையும் பயன்படுத்தி ஒரே ஒரு நோக்கம்தாம்மா, தமிழ் சமூக மேம்பாடு. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவார், யாப்பின்றி போனாலும் போகட்டும், என் எழுத்து என் பேச்சு காப்பின்றி போகக்கூடாது என்னும் கொள்கை தான் அப்படிங்கிறார். என்னுடைய எழுத்தில் இலக்கண குறையாக கூட இருக்கலாம், ஆனால் என் நோக்கம் மிக முக்கியமானது, சமூக மேம்பாடு அப்படிங்கிறது தான். அவர் தன்னுடைய லட்சியத்திலிருந்து ஒருபோதும் விலகலை. அந்த லட்சிய கொள்கைகளை தான் நீங்கள் எல்லோரும் ஏற்றிருக்காங்க. அவங்களால தான் இந்த மேம்பாடு. நான் இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், வெள்ளை வேட்டி கட்டிருக்கேன், அது கலைஞர் போட்ட பிச்சை. நான் இன்றைக்கி ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னா அது கலைஞர் போட்ட பிச்சை. தமிழ் மொழியில் படித்தா கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தவருமா, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் இன்றைக்கி இருக்க ஐடி பார்க்கு அவர் நவீன தமிழ் சமூகத்தின் தந்தைன்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. முதல்ல இந்தியாவில் டைட்டில் பார்க்குன்னு ஐடி கம்பெனி கொண்டு வந்துடுற அவர் தான். இன்றைக்கி ஈசிஆர் ரோட்டில் இருக்க அத்தனை ஐடி கம்பெனிக்கும் மூலகர்த்தாவாக இருந்தவர் கலைஞர் தான். சரி, இந்த ஒரு பகுதி மேம்பட்டா போதாதுன்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்கிற கம்பெனிகளுக்கு அவர் தான் அடித்தளம் இட்டார். நீங்கள் கார் கம்பெனிகளை அவரால் தான் கொண்டு வரப்பட்டது. இதுதான் உண்மை. அவர் என்ன நினைக்கிறான்னா 2 விஷயத்தை அவர் முடிவெடுக்கிறார். இந்த ஜாதி ஒழியணும்னா கிராமப்புறங்கள் இருக்கிற மனிதர்கள் நகரப்புறத்தை நோக்கி வரணும்னு முடிவு பண்ணுறார். அதுக்காக தான் அவர் முதல்ல பஸ்ஸே விட்டார். முதல்ல பஸ் விட்டதுக்கு என்ன காரணம்? பஸ்ஸில் ஜாதி கிடையாது. அப்போ பஸ்ஸில் கொண்டு போனால் இந்த ஜாதியை ஒழிக்க முடியும்னு அவர் நம்பி தான் அதை அவர் செஞ்சார். முதல்ல அதான் அவர் பஸ்ஸை கொண்டு போகிறார், ரோடு அங்கே தான் கொண்டு போகிறார். அதே மாதிரி ஒரு மனிதனை விடுவிக்கிறது 2 தான். ஒன்று ஜாதியிலேருந்து விடுவிக்கணும், இன்னொன்று பசியிலேருந்து விடுவிக்கணும் அவர் முடிவு பண்ணுறாரு. ஜாதியிலேருந்து விடுவிக்கிறது தான் அவர் ரோடும் பஸ்ஸும் போடுறாரு. பசியிலிருந்து விடுவிக்கிறான். அந்த ஆண்டான அடிமை முறையை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் பணக்காரனாக இருக்கேன், வேலைக்காரனாக இருக்கேன்னா எதனால் இருக்கேன்? பசினால் இருக்கேன். இந்த இலவச அரிசி திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா, அது எதுக்காகனா பசியிலிருந்து ஒரு மனிதனை விடுவித்து விட்டால் அவன் யாருக்கும் அடிமை இல்லை. இது இந்தியாவில் உலகத்தில் யாருமே யோசிக்காத விஷயம். ஒரு மனிதனை சுதந்திரமான மனிதனை மாற்றுவதற்கு அவனுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த 2லேருந்து விடுவிச்சது தான். இதனால தான் அவர் தமிழ் நவீன சமூகத்தினுடைய தந்தைன்னு நான் சொன்னேன். ஒரு படைப்பாளியாக கிட்டத்தட்ட 77லேருந்து திராவிட இயக்க சிந்தனையோட கொள்கைகளோட இணைச்சிக்கிட்டவர் அப்படிங்கிற முறையில் ஆரம்ப காலத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களை ஒரு படைப்பாளியாக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஒரு பேச்சாளராக, ஒரு திறமைசாலி, அதாவது பல துறைகளையும் திறன் படைத்த ஒரு மனிதராக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஒரு நிலையிலையும் மக்களுக்காக சமூக பணிகளை அவர் எவ்வளோ தூரம் ஈடுபடுத்தி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுலேயும் எழுத்து அப்படின்னு வரும்போது ஆரம்பம் முதல் அவருடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் படைப்புக்கு அவர் எவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்திருக்காரு, எந்த அளவுக்கு எழுத்தோடு அவர் ஒன்றி இருந்தாருன்னு நிறைய கருத்துக்களை, அனுபவங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு சொல் என்னும் ஒரு காணொளி வெளியிடப்பட்டது. அந்த ஒரு சொல் என்கிற தலைப்பை வைத்துக்கொண்டு அது என்ன சொல்லுகிறது என்று முதலில் அதை கணித்து விட முடியவில்லை. அந்த காணொளி ஆவணப்படம் முழுக்க பறை பற்றி பேசுகிறது. பறை இசை நாம் அறிவோம், பறை முழக்கம் என்று அதனை சொல்ல வேண்டும். அந்த பறை பற்றி சமூகத்தில் இருக்கிற பார்வை என்ன, பறை ஏற்படுத்திய விளைவுகள் என்ன, பறையின் மூலமாக இந்த நாட்டில் எழுந்த போராட்டங்களவை என்றெல்லாம் அந்த ஆவணப்படம் ஏறத்தாழ 52 நிமிடங்கள் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. அந்த படத்தை செந்தில்குமரன் அவர்கள் இயக்கியிருக்கிறார். மணிமாறன், மகிழினி ஆகியோர் நடத்துகிற புத்தர் கலைக்குழு அந்த
ஒரு சொல் என்னும் காணொளியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. புத்தர் கலைக்குழுவினுடைய பறை நிகழ்ச்சிகளில் நான் ஒரு ரசிகனாக இருந்து பல நேரங்களில் அதை சுவைத்திருக்கிறேன். அந்த குழுவினர் மீது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அந்த பறை முழக்கம் எவர் ஒருவரையும் எழுச்சி கொள்ளச் செய்யும். அவர்கள்தான் இந்த காணொளியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த காணொளி 3 செய்திகளை நமக்கு தருகிறது. பறை எப்படி உருவாக்கப்படுகிறது, பறையின் பழைய வரலாறு என்ன என்பது ஒரு பக்கம், பறை மறுப்பு போராட்டங்கள் ஏன் சமூகத்தில் எழுந்தன, பறை என்பது ஏன் பொதுமையாக்கப்பட வேண்டும், மீண்டும் பறை அடிக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் என 3 பகுதிகளை அந்த காணொளி கொண்டிருக்கிறது. பறை என்பது ஒரு இசைக்கருவி, தோலால் ஆன இசைக்கருவி. பொதுவாக இசைக்கருவிகளை 3ஆக பிரிப்பார்கள். ஒன்று தோலால் ஆனவை, இன்னொன்று துடையால் ஆனவை, 3வது நரம்புகளால் ஆனவை என்று 3 வகையாக பிரிப்பார்கள். புல்லாங்குழல் போன்றவை துடை கருவிகள், வீணை போன்றவை நரம்பு கருவிகள், யாழ் என்பது நம்முடைய பழைய இசைக்கருவி. தோலால் ஆனவைதான் பறையும் அந்த முழவு என்று சொல்லுகிற இன்றைக்கு மிருதங்கம் என்று நாம் வழக்கில் சொல்லுகிற அதுவும் தோலால் ஆன கருவிகள். இந்த பறை மாட்டு தோலினால்தான் உருவாக்கப்படுகிறது. எனவே அது தீண்டத்தகாத ஒரு இசைக்கருவி என்று ஒரு சமூகத்திற்கு மட்டுமே உரியதாக ஒதுக்கப்பட்டது. வேறு எந்த இசைக்கருவிக்கும் இல்லாத ஒரு இழிவு இந்த பறைக்கு சுமத்தப்பட்டது. பறை என்பதுதான் பழைய முரசம். நம்முடைய முரசு முழங்கிற்று என்றால் போர் தொடங்கிற்று என்று அன்றைக்கு பொருள். எனவே அப்படி ஒரு செம்மாந்த பெருமிதத்தோடு இருந்த ஒரு இசைக்கருவி திட்டமிட்டு இழிவுபடுத்தப்பட்டது. அது தீண்டப்படாத மக்களுக்கான இசைக்கருவி ஆயிற்று, சாவுக்கு வாசிக்கிற கருவி ஆயிற்று. எனவே ஒரு இசைக்கருவி என்பது துக்கத்திற்கு உரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே உரியதாகவும் ஆக்கப்பட்ட ஒரு கொடுமை இந்த மண்ணிலே நடந்தது. அதனால்தான் பறை மறுப்பு போராட்டங்கள், பறை கிழிப்பு போராட்டங்கள், இனி ஒரு நாளும் சாவு வீட்டில் நாங்கள் பறையடிக்க மாட்டோம் என்று எழுந்த அந்த போர்க்களங்களை எல்லாம் தமிழ்நாடு பார்த்தது. மறுபடியும் இன்றைக்கு இன்னொரு வடிவத்தை அந்த பறை பெற்றிருக்கிறது. பறையை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அடித்தால் தானே அந்த இழிவு வரும். எல்லா சாதியினரும் பறை முழக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல எல்லா நிகழ்வுகளிலும் பறை முழங்கப்பட வேண்டும். வெறும் சாவு வீட்டுக்கு மட்டுமல்ல, அது திருமண வீட்டிலும் ஒலிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், திருவிழாக்களிலும் ஒலிக்கிறது. இன்னமும் சொன்னால் இன்றைக்கு பல பெரிய விழாக்களிலே முதன்மையானவர்கள் வருகிற போது செண்டை ஒலி முழக்கம் கேட்கிறதே, அதுவும் தோலால் ஆன கருவிதான். எனவே எல்லாவற்றுக்குமான கருவியாக பறையை ஆக்குவது, எல்லோருக்குமான கருவியாக பறையை ஆக்குவது என்பதுதான் பறையை பொதுமைப்படுத்துதல் என்கிற 3வது கட்டம். இப்போது நம் முன்னால் ஒரு கேள்வி இருக்கிறது. பறை தொடர்ந்து வாசிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த வினாவை அந்த படத்தின் இயக்குனரிடமே அந்த விழாவில் கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், என்ன நடந்திருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் மட்டும் தீர்மானிக்க முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அந்த திரைப்படம் அல்லது அந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டதில் எத்தனை பின்புலத்தில் துயரங்கள் இருந்தன என்பதையும் அந்த விழாவில் இயக்குனர் செந்தில்குமரன் அவர்களும் தயாரிப்பாளர் மணிமாறனும் எடுத்து சொன்னார்கள். கிராமங்களிலே போய் ஒரு துயர வீட்டில், ஒரு சாவு வீட்டில் பறை ஒலித்து கொண்டு வருகிற போது படம் எடுத்தால் எதற்காக நீங்கள் படம் எடுக்கிறீர்கள் என்று சுற்றி சூட நின்று கேட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த புகைப்பட கருவியை வாங்கி பறித்து கொள்கிற கட்டம் வரையில் நடந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான துயரங்களை தாண்டித்தான் ஏறத்தாழ 2-3 ஆண்டுகள் எடுக்கப்பட்ட படம். மொத்தமாக எவ்வளவு நீளம் அந்த படம் வந்தது என்றால், அவர்கள் சொல்லுகிற போதே அவர்களுக்கு சிரிப்பு வருகிறது. 50 மணி நேரத்திற்கு மேலாக படத்தை எடுத்து அதை 52 நிமிடங்களில் சுருக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த தொகுப்பு வேலையே மிகப்பெரிய வேலை என்று சொல்ல வேண்டும். எப்போதும் படத்தை எடுத்து தள்ளிவிடலாம், ஆனால் அதை சுருக்கியும் செதுக்கியும் மிக செறிவாக நமக்கு தருவதிலே தான் எந்த ஒரு படத்தினுடைய உயிர்ப்பும் இருக்கிறது. அது மிகச் சரியாக செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் 52 நிமிடங்கள் அந்த படம் ஓடினாலும் அந்த 52 நிமிடங்களில் எந்த இடத்திலும் சலிப்பு வரவில்லை. வேண்டுமானால் ஒரு பறை இசையை கூடுதலாக சேர்த்திருந்தால் இன்னமும் நாம் அதனை தாராளமாக பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மகிழ்விப்பதற்காக அந்த காணொளி படத்தை எடுக்கவில்லை. இந்த சமூகத்தில் சில உண்மைகளை,
இந்த சமூகத்தினுடைய சில கோர முகங்களை எடுத்து காட்டுவதற்காகவும் அடுத்தடுத்த தலைமுறைகளாவது இது போன்ற ஒரு விதமான தீண்டாமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காகவும் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பில், முல்லைத்தீவில் என்று ஈழத்தின் பல பகுதிகளிலும் கூட அவர்களிடத்திலேயும் பேட்டியை எடுத்திருக்கிறார்கள். இனி பறையை நாங்கள் தொடமாட்டோம் என்று இளம் பிள்ளைகள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிற வேளையில் அங்கே இருக்கிற பெரியவர்கள், இந்த பரதானப்பா உன்னை படிக்க வச்சது, பறையை அடித்து தானே உன்னை டாக்டராக உன்னை இன்ஜினியராக ஆக்கினோம் என்று யாழ்ப்பாண தமிழில் அவர்கள் பேசுகிற போது, இந்த பறை எங்களுக்கு தொழில், இதை விட்டுவிட்டு என்ன செய்வது என்று கேட்கிறவர்கள் ஒரு பக்கமாக, இது இழிவு, இது தொழில் இல்லை, இது எங்களை இழிவுபடுத்துகிறது, இனிமேல் பறையடிக்க மாட்டோம் என்று எழுகிற இளைஞர்கள் இன்னொரு பக்கமாக இருப்பதையும் அந்த படம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இப்போது நம் முன்னால் அந்த கேள்வி வந்து நிற்கிறது, பறையை தொடர்ந்து முழக்கலாமா கூடாதா? நாம் அதற்கு இப்படி விடை காணலாம் என்று எண்ணுகிறேன். பறை என்கிற இசைக்கருவி நம்முடைய பழைய இசைக்கருவி, அதுதான் தமிழர்களினுடைய தொன்மையான இசைக்கருவி. அதை நாம் தொலைத்து விட வேண்டியதில்லை. ஆனால் ஒரு திருத்தத்தை தெளிவாக நாம் கூறலாம். இனி பறையை ஒரு நாளும் நாங்கள் சாவு வீட்டில் அடிக்க மாட்டோம். இனி பறையை நாங்கள் ஒரு நாளும் ஒரு சாதிக்கு உரியதென்று ஒதுக்க மாட்டோம் என்று முடிவெடுத்து கொண்டு, இனி பறையை எந்நாளும் நல்லதொரு விழாக்களில் நாங்கள் முழக்குவோம். இனி பறையை எந்நாளும் நாங்கள் எல்லா சமூகத்திற்கும் உரிய இசைக்கருவியாக ஆக்குவோம் என்று இன்னொரு பக்கமும் உறுதி எடுத்து கொண்டால், பறை எங்கே முழங்க வேண்டும், எதற்காக முழங்க வேண்டும், யாரால் முழக்கப்பட வேண்டும் என்கிற கேள்விகளுக்கு விடையளித்தவர்களாக ஆவோம். ஒரு இசைக்கருவியை சாதியோடு பிணைத்து தீண்டாமையோடு கட்டி வைக்கிற கொடுமையிலிருந்து விடுவித்து பறையை நம் போர் முழக்கமாய் உயர்த்தி பிடிப்போம். கருப்பின மக்களே, உங்கள் கருப்பு தோள்களை போர்வையாக போர்த்தி கொள்ள வேண்டாம், போர்க்கொடியாக உயர்த்தி பிடியுங்கள் என்று சொன்னதைப் போல பறையை இடிவென்று நாங்கள் சாவு வீட்டில் அடித்து ஒதுங்க மாட்டோம். அதை எங்கள் போர் முழக்கமாய் அடித்து நாடு முழுவதும் பரப்புவோம். மணிமாறன் சொல்லுவார், அடிக்கிற பறையின் ஒலியில் கிழியப்போவது தோல் அல்ல, இந்த சமூகத்தின் சாதிகள் கிழிந்து தொங்கட்டும் என்பார். அப்படி ஒரு பறை நாடு முழுவதும் முழக்கப்பட வேண்டும். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி காணலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்ப தலைப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை வந்து சுருக்கமாக ஏஐ அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போது இந்த பெயர்லேயே உங்களுக்கு இதற்கான பொருள் வந்து நம்ம விளங்கிக்கலாம். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நாம் வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அறிவு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போது நம்ம பொதுவாக வந்து நாம் என்ன சொல்கிறோம், இயந்திரங்கள், கணினிகள் வந்து சிந்திக்காது, நாம் வந்து சொன்னதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வழக்கெல்லாம் நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த சிந்திக்கக்கூடிய திறனை நாம் எப்படி அந்த இயந்திரங்களுக்கு, கணினிகளுக்கு நம்ம ஊட்டுறது, பொறிகளுக்கு? அப்போ அதை நம்ம வந்து இயற்கையாக இல்லாமல் நமக்கு வந்து இயற்கையாக நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ இயந்திரங்களுக்கு நாம் செயற்கையாக நாம் வந்து அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து உருவாக்குறோம். அப்போ அதை வந்து ஒரு திங்க் பண்ண வைக்கிறோம். அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதுக்காக இன்றைக்கி வந்து எல்லா மாதிரியான துறைகள்லையும் தேவைப்படுது அப்படின்னு நாம் சொல்கிறப்போ, எவ்வளவுக்கு எவ்வளவு மேனுவல் இன்டர்வென்ஷனை நம்ம தடுக்கிறோம் சிஸ்டமில் அப்படிங்கிறது தான் நம்ம மனிதக்குள்ள அந்த வளர்ச்சியை நாம் சொல்ல முடியும். அப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியுமே எவ்வளவுக்கு எவ்வளவு தொடங்குறப்போ அதிக அளவு 90% நாம் வந்து அந்த இயந்திரங்களோடு நாம் வந்து செயல்பட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் நம்மளுடைய இன்டர்வென்ஷனை, நம்மளுடைய செயல்பாடை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வர்றோம், அந்த இயந்திரங்களுடைய செயல்பாடை அதிகரிச்சுக்கிட்டே வர்றோம். அப்போ ஒரு கட்டத்தில் மறுபடியும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து மனிதனிடம் இருந்து தான் வந்து இயந்திரங்களுக்கு, கணினிகளுக்கு போகுது. அப்போது இந்த திறனையும் நாம் எப்படி வந்து இயந்திரங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு நாம் யோசித்து வர்றப்போ தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வருது.
அப்போது இந்த கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த மேற்கத்திய நாடுகளில் ஒரு 70-80களில் இருந்தே பேசப்பட ஆரம்பித்து இன்றைக்கி படியாக வளர்ந்து கொண்டு வருது. இன்றைக்கு பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள்லையும் இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியாக எடுத்துக்கிட்டு அவங்க இதுக்கு வந்து அதிகத்துவமான ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போது சில சமயங்களில் இந்த இயந்திரங்கள் சொன்னதையே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது, அதுதான் இயந்திரங்களுடைய வேலை. அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஒரு இடர்பாடு ஏற்படுது, ஏதோ ஒன்று தவறாக வருது. இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்கிறது? இந்த சமயத்தில் நாம் அலுவலகங்களில் நாமளே பார்த்துருக்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே வர்றோம். ஏதோ ஒரு புது விதமான ஒரு அனுபவம் நமக்கு அன்றைக்கி ஏற்படுது, ஒரு புது விதமான ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம்? திடீர்னு நமக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு திறன் குறைவாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட இல்லை அனுபவம் மிக்கவர்கள்ட்ட நாம் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அந்த மிஷின்ஸ்க்கு இந்த மாதிரி சமயங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்துகிறோம். இதற்கு பதிலாக அந்த கணினியே இல்லை அந்த ப்ராசஸே வந்து இந்த மாதிரி இருந்தால் என்ன செய்யணும், அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அதற்கடுத்து அந்த ப்ராசஸை எப்படி வந்து ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை அட்டைன் பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போது இதுக்கு வந்து இந்த மிஷினுக்கு நம்ம சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதாது, சில நம்ம ஒரு லேர்னிங்ஸையும் கொடுக்கணும், ஒரு படிப்பினையும் நாம் வந்து இந்த மிஷின்ஸ்க்கு கொடுக்கணும். அப்போ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மிஷினுக்கு வந்து நம்ம சொல்லித்தரணும், இந்த மாதிரி வர்ற சமயங்களில் என்னென்ன மாதிரி செய்யணும். இப்போது இது மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது இல்லாத வேறு சில பிரச்சனைகள் வர்றப்போ இதனுடைய அடிப்படையில் எப்படி முடிவெடுக்கிறது, இதை வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான வந்து ஒரு கணித சூத்திரங்கள், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி வச்சு நிறைய அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு மிஷின் லேர்னிங்கை வந்து நாம் வந்து சிஸ்டமுக்கு ஃபீட் பண்ணணும். இது ஒரு அடிப்படையானது. அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லாங்குவேஜ் ரெக்கக்னிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இப்போது வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, நான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூசர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க சிஸ்டமுக்கு. அப்போ அம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அது வந்து அம்மா அப்படிங்கிற அந்த ஒலியை பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரே மாதிரி தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்னு இல்லை இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லை வந்து சரியாக இதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கணினியோ அந்த இயந்திரமோ அதை உள்வாங்கிக்கிறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் லாங்குவேஜ் ரெக்கக்னிஷன். இது நீங்கள் உங்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல நவீன கைபேசிகளில் கூட இந்த தொழில்நுட்பம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இது இன்னொன்று இமேஜ் ரெக்கக்னிஷன் நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த படத்தை வச்சே வந்து அது என்ன, அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து அது வந்து கணிக்கிறது. இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் ரெக்கக்னிஷன், எழுத்துக்களை வந்து உள்வாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, உங்களோட போன பகுதியில் நம்ம பார்த்தோம், ஆட்டோமேட் பண்ண முடியாது, வந்து விளங்கிக்கிறது. அதையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஓவர் கம் பண்ணுறோம். ஏங்கிறது சிஸ்டமில் வந்து பிரிண்டட் ஏ ஒரு மாதிரி இருக்கும், நான் ஒரு மாதிரி ஏ எழுதுவேன். அப்போ அதை வந்து ஏ அப்படிங்கிறத அந்த டெக்ஸ்ட்டை வந்து அது என்ன பண்ணிடும்னா ரெக்கக்னைஸ் பண்ணும். இப்போது இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த சொன்ன மாதிரி அந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நாம் வந்து அந்த சிஸ்டமுக்கு உள்ளீடாக நாம் வந்து கொடுக்குறோம். அப்போது இந்த மாதிரி வந்து ஸ்பீச் ரெக்கக்னிஷன், லாங்குவேஜ் ரெக்கக்னிஷன், டெக்ஸ்ட் ரெக்கக்னிஷன், இமேஜ் ரெக்கக்னிஷன், இந்த மாதிரி இன்றைக்கி பல துறைகளில் பல தேவைகளுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சு எல்லாம் செயல்பட தொடங்கியிருக்காங்க. அடுத்த இனி வர்ற காலகட்டங்களில் மிக அடிப்படையாக இந்த தொழில்நுட்பத்தை இணைக்கிறதுக்காக, நம்மளுடைய அன்றாட பயன்படக்கூடிய கைபேசி இதெல்லாம் இணைக்கிறதுக்காகவும் பெரிய அளவில் இன்றைக்கி வந்து எல்லா நிறுவனங்கள்லேயும் முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் போட்டிகளும் மிக அதிகமாகவே இருக்குது. அப்போது இதில் நம்ம சொன்ன மாதிரி இந்த மிஷின் லேர்னிங் சொன்னோம் இல்லையா, இது ஒரு அடிப்படையானது. இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம போகிறப்போ டீப்பர் லேர்னிங்னு சொல்கிறாங்க. டீப்பர்னால் இன்னும் ஆழமான லேர்னிங், இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மூளையை விட மிஞ்சக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அது நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் டீப்பர் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழமான ஒரு படிப்பினை. அதே எப்படி நம்ம மனித மூளையை வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ், நியூரான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம மூளை
மூளை வந்து செயல்படுதோ அதே மாதிரி இந்த டீப்பர் லேர்னிங்லேயும் நிறைய நியூரல் நெட்வொர்க்ஸ் வச்சு என்னென்ன மாதிரியான காம்பினேஷன் பாசிபிலிட்டி என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் இந்த டீப்பர் லேர்னிங்கில் இன்னும் நுட்பமாக வந்து அந்த நம்மளுடைய இயந்திரத்தை அந்த கணினியை உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதில் மிக பெரிய அளவில் வெற்றிகள் கண்டு நம்ம இன்றைக்கி அதை அன்றாடம் நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அதிநவீன லேப்டாப்போ இல்லை நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயோ நம்ம இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதில் ஆபத்துகளும் இருக்குது, நிறைய நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகளும் வந்து இருக்குது. அப்போ இது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாம் வந்து மனித குலத்தினுடைய ஒரு நன்மைக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங், அப்புறம் வந்து ஸ்பேஸில் நடக்கக்கூடிய விண்வெளியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கடல் தட்பவெப்பநிலை, அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தினோன்னா மனித சமுதாயம் சந்திக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்கள் பேரழிவுகளில் இருந்து நாம் வந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு மிகப்பெரிய வழிகளை இன்றைக்கி இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லலாம். ஆபத்துகளை நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, சில சமயங்களில் தவறாக நடக்கிறப்போ அது நமக்கே வந்து ஆபத்துகளாக வரும். ஆனால் அதற்கெல்லாம் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் மூலமாக எவ்வளவுக்கு எவ்வளவு இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை இதில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கை எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணுமோ அதற்கான ஆராய்ச்சிகளும் சேர்ந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு தார்மீக பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கும் அதை உருவாக்கக்கூடிய அந்த மென்பொருள் நிறுவனங்களுக்கும் வந்து இதை மனிதகுல நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு அடிப்படை கடமையும் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே வந்து வலியுறுத்த வேண்டியது இருக்குது. ஆக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனிதனுடைய மூளையை எப்படி செயல்படுமோ அதே மாதிரி அந்த மூளை வந்து அதை கணினிக்குள்ளே செயல்படக்கூடிய வைக்க ஒரு முயற்சி, ஒரு முறை, அதற்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து அதற்குடைய நன்மைகளே நாம் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய அதே சமயம் இருக்கக்கூடிய ரிஸ்க், ஆபத்துகள், இது சில சமூகத்துக்கு புறம்பான செயல்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதனுடைய ரிஸ்க் இருக்கக்கூடியதை நாம் வந்து எல்லோரும் உணர்கிறோம். அன்றாடம் நம்மளுடைய செய்தித்தாள்களை நாம் வந்து பார்க்குறோம். ஆக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து மனிதர்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பு வந்து அரசாங்கத்திற்கும் தயாரிக்கக்கூடிய அந்த பெரு நிறுவனங்களுக்கும் மற்ற அந்த டெக்னீஷியன்ஸ்களுக்கும் இருக்கக்கூடியதை நாம் இங்கே உணர்த்துகிறோம். ஆக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனிதனுடைய சிந்திக்கும் ஆற்றலை அப்படியே வந்து கணினிக்கு கடத்துவது என்று நாம் எளிமையாக அதை வந்து சொல்லலாம். அதனுடைய அளவுகளில் அந்த சதவிகிதம் வேணால் கொஞ்சம் கூட அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் கணினிகளும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி. நாம் பூமியானது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் இயற்கை வளத்தை எவ்வாறு பெருக்கலாம் என்பதை பற்றியும் நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் பலவிதமான நம்மை ஒட்டி உள்ள சில தாக்கங்கள் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அது நம்மை சுற்றி இருக்கிற நீராக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு தாக்கம் நம்மிடமே இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நகரங்களில் நாம் அதிகமான இடத்தில் இப்பொழுது சில முயற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. அதாவது புல்வெளிகளை அதிகமாக்குற ஒரு முயற்சி இப்பொழுது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அது பொதுவாக நட்சத்திர ஓட்டல்களாக இருக்கலாம், அல்லது பெரிய கட்டிடங்களை உருவாக்கி அதை ஒட்டி இருக்கிற அந்த புல்வெளியாக இருக்கலாம். ஆனால் சுற்றுச்சூழலில் அதுவும் குறிப்பாக நகரத்தில் அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருப்பதாக இப்பொழுது நமக்கு அறிவியல் ரீதியாக பல தகவல்கள் கிடைக்கின்றன. பொதுவாகவே இந்த புல்வெளிகளை உருவாக்குவது என்பது அழகுக்கு, அந்த இடத்தை அழகுபடுத்துவதற்கு என்று நாம் நினைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு இடத்தை அழகாக வைத்துக்கொள்வதற்கு புல்வெளிகளை உருவாக்கிவிட வேண்டும்
அதன் மூலம் வந்து பார்ப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் அல்லது ரம்மியமாக ஒரு சூழலை உருவாக்கும் என்று நாம் நினைப்பது உண்டு. ஆனால் அதனுடைய பயன்பாடை நினைத்து பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு அது ஒரு பெரிய நன்மையை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக புல்வெளிகள் இருக்கிற இடங்களில் அதனுடைய பயன்பாடு எந்தவாக இருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2500 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு ஒரு இடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அத்தகைய புல்வெளி எந்த அளவிற்கு நமக்கு பயன் உள்ளதாக இருக்கிறது என்று கேட்டால், நம்மை சுற்றி இருக்கிற அந்த இடத்தில் ஒரு 4 நபர்கள் சுவாசிக்கக்கூடிய அளவிற்கு சுவாச காற்றை, ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற இந்த சுவாச காற்றை அழகாக கொடுக்கிறது என்று ஒரு கணிப்பு இப்பொழுது இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் இடம் அந்த அளவிற்கு ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று கிட்டத்தட்ட 300 பவுண்டு அளவிற்கு நாம் வெளியிடுகிற காற்றை, இந்த கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லுகிறோமே, அதை கிரகித்துக் கொள்கிற ஒரு தன்மை அது இருக்கிறது. இன்னும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதே நாம் பந்து விளையாடுகிறோமே அந்த மாதிரி இடங்களில், கிரவுண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த மைதானங்களில் இருந்து வருகிற ஆக்சிஜனுடைய அளவு கிட்டத்தட்ட 1500 பவுண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அளவிற்கு அதனுடைய நன்மை தரக்கூடிய அந்த ஆக்சிஜன் அதிகமாக வருகிறது என்று. அதுபோன்று கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொள்ளுகிற அந்த தன்மையிலும் அதுக்கு ஒரு பெரிய பயன்பாடு இருக்கிறது. இந்த ஒன்று நிகழ்வுகளை வைத்தே பார்க்கிற பொழுது புல்வெளிகள் மரங்களாக இல்லை, செடிகளாக இல்லை, ஆனால் தரையை ஒட்டி வளர்ந்து வருகிற அந்த லேண்ட்ஸ்கேப் என்று சொல்லப்படுகிற அந்த புல்வெளி பெரிய நன்மையை தந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதனால்தான் நகரங்களில் புல்வெளிகளை அதிகமாக உருவாக்கி அதன் மூலம் நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது இப்பொழுது தெரிகிறது. அதே மாதிரி கோல்ஃப் கிரவுண்ட் என்று சொல்கிறார்கள். அந்த கோல்ஃப் மைதானத்தில் கிட்டத்தட்ட சில நேரங்களில் நகரங்களில், அது சென்னையில் பார்க்கலாம் அல்லது பெங்களூரில் பார்க்கலாம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஹைதராபாத் போன்ற இடங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அங்கே கோல்ஃப் மைதானத்தில் ஏற்படுத்தியிருக்கிற அந்த புல்வெளிகளினால் அந்த நகரத்திற்கே ஒரு பெரிய நன்மை ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். என்னவென்று கேட்டால், அந்த இடத்தை ஒட்டி இருக்கிற இடத்தினுடைய தட்பவெப்பநிலை மிகவும் சீராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட கோடை காலத்தில் ஏற்படுகிற அந்த 40 டிகிரி சென்டிகிரேடை அந்த மாதிரி இடங்களில் சென்று பார்க்கிற பொழுது அங்களுடைய அந்த பகுதியில் இருக்கிற வெப்பத்தினுடைய நிலை மிகவும் குறைவாக இருக்கிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, இத்தகைய புல் மைதானங்கள் மழை வருகிற போது தண்ணீரை அழகாக கிரகித்துக் கொள்கிற ஒரு பயன்பாடு இருக்கிறது. இன்னும் ஒரு கணக்கீடு என்ன சொல்லுகிறது என்றால், அந்த மாதிரி உள்ள மைதானங்களில் இருக்கிற இடங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒரு சாதாரண இடத்தில் மழை நீரை சேகரிக்கிற தன்மை 1 விழுக்காடு இருந்தால், இந்த மாதிரி புல்வெளி பகுதிகளில் கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாக நீரை கிரகித்துக் கொள்கிற பயன்பாடு இருக்கிறது என்று. ஆனால்தான் இந்த கோல்ஃப் மைதானத்தை ஒட்டி இருக்கிற இடங்களில் எப்பொழுதுமே ஒரு நீர் கசிந்து கொண்டே இருக்கும். அதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், அந்த மழை நீரை கிரகித்து கொண்டு அதை தன்னிடம் வசப்படுத்தி கொள்ளுகிற அந்த ஒரு சூழலோடு இருப்பதல்லாமல் அதை ஒட்டி இருக்கிற நிலத்தடி நீரை அதிகமாக உருவாக்கி கொள்கிறது. அடுத்து, இந்த மாதிரி ஒரு புல் சமவெளியாக இருக்கிற ஒரு பகுதி அல்லது இந்த லேண்ட்ஸ்கேப் என்று சொல்லப்படுகிற
அந்த புல்லை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் பார்க்கிற பொழுது அங்கே என்ன என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் என்று சொல்கிறார்களே, அதை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில் இந்த மாதிரி புல்வெளிகள் உருவாகிற பொழுது மழைநீரை கிரகித்துக் கொள்வதோடு இல்லாமல் அதை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த புல்வெளிகள் செய்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல், புல்வெளி இருக்கிற இடங்களில் உள்ள மழைநீர் வாய்க்கால்கள் எப்பொழுதுமே தெளிந்த நீரோடையாக இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அந்த புல்வெளிகள் அந்த நீரை சுத்திகரிக்கிறது மட்டுமல்லாமல் அந்த நீரை எந்த தங்கு தடையில்லாமல் மழைநீர் வடிகால் வாய்க்கால் வழியாக செலுத்துகிற ஒரு முயற்சியில் அது வெற்றி பெறுகிறது என்று சொல்கிறார்கள். இன்னொன்று என்னவென்று கேட்டால், இந்த மாதிரி புல் சமவெளியில் இருக்கிற இடங்களில் ஒரு அழுக்கான தண்ணீர் இருந்தால் கூட அவற்றை சுத்திகரித்து அவற்றை நன்மை தரக்கூடிய தண்ணீராக அது உருவாக்கி விடுகிறது என்பதும் இன்றைக்கு நமக்கு புதிராக இருந்தது. இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக நமக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுற்றுச்சூழலினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் நமக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். எந்த தருணத்திலும் அது நமக்கு தீங்கு தர முடியவே முடியாது. ஏனென்றால் அதனுடைய பயன்கள் அந்த மாதிரியாக இருக்கிறது. அடுத்து இன்று இந்த புல்வெளிகளை பற்றி கேள்விப்படுகிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், பொதுவாக புல்வெளிக்கு சென்றாலே ஒரு தனி உற்சாகம் வந்துவிடும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். பொதுவாகவே புல்வெளியை பார்த்தவுடன் முதலில் நம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி தருகிறது. அடுத்து நம்மளை அறியாமல் உற்சாகம் ஆகிறது. அதனால்தான் குழந்தைகள் கூட அந்த மாதிரி புல்வெளிகள் செல்கிற பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கிறார்கள் என்று அறிவியல் பூர்வமாக நிறுவனமாக இருக்கிறது. அதனால்தான் மேலை நாடுகளில் இந்த மாதிரி புல்வெளிகளுக்கு சென்று விளையாடுகிற அந்த பழக்கம் எதனால் ஏற்பட்டது என்றால், அங்கே செல்கிற பொழுது மனதிற்கு ஒரு இதமாகவும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் அது மாறி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெள்ளிடை மலையாக தெரிகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கே அந்த அனுபவம் இருக்கிறது. காலையில் நீங்கள் செல்கிற பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு வகையான தன்மை இருக்கும். ஆனால் புல்வெளியில் செல்கிற ஒரு சூழலில் நீங்கள் வாய்க்கப்பட்டீர்கள் என்றால், அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு குளிர்சாதன வசதியை உருவாக்கியது போன்ற நம்ம உடம்பையெல்லாம் ஒரு செலுக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய ஈரப்பசை இருப்பதனால் அந்த இடமே எப்பொழுதுமே ஒரு குளிர்சாதன வசதியுடன் இருப்பதாகவே இன்றைக்கி கணக்கிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது நகரங்களில் குறிப்பாக புல் சமவெளி நாம் அதிகமாக உருவாக்க அந்த நகரத்தினுடைய சுற்றுச்சூழல் மேன்மையடைவதோடு இல்லாமல் அதனுடைய வெப்ப தாக்கத்தை குறைப்பதோடு இல்லாமல் நிலத்தடி நீரை அதிகமாக உருவாக்குவதோடு இல்லாமல், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அழுக்காக இருக்கிற நீரை கூட சுத்திகரிக்கிற பயன்பாடு அதுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மண் அரிப்பை தடுக்கக்கூடியதாகவும் இது மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, இதன் பயன்பாட்டை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்கிற இடங்களில் இது போன்ற புல்வெளிகளை உருவாக்கி நம்முடைய சுற்றுச்சூழலை மேன்மையடை செய்வோம். விதிவிலக்குகள் வழிகாட்டிகளாக மாட்டா. படிக்காத மேதையாகத்தான் இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர். எனவே நாமும் படிக்காமல் இருந்தால் பெருந்தலைவர்களாக ஆகிவிட முடியாது. எனவே விதிவிலக்குகள் வேறு, வழிகாட்டிகள் வேறு. விதிவிலக்குகளை வழிகாட்டிகளாக நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடாது.